வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். அதிமுக கவுன்சிலர் என்பதால் 21வது வட்டம் புறக்கணிப்பு. 50% பணிகள் கூட நடைபெறவில்லை. முல்லை RG ராஜசேகர் வருத்தம். 15/10/2025 பெருநகர சென்னை மாநகராட்சியின் 2வது மண்டலமான மணலி மண்டலத்தின் மண்டல குழு 40வது சாதாரண கூட்டம் மணலி மண்டல அலுவலக கூட்ட அரங்கில் இன்று 15/10/2025 காலை பொறுப்பு உதவி கமிஷனர் தேவேந்திரன் முன்னிலையில் மணலி மண்டல குழு தலைவர் மற்றும் திருவேற்றூர் மத்திய பகுதி திமுக செயலாளர் AV ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 79 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பெருநகர சென்னை மாநகராட்சியில் 21வது மாமன்ற உறுப்பினர் முல்லை RG ராஜசேகர் அதிமுக கவுன்சிலர் என்பதால் தனது வட்டத்தில் 50% பணிகள் கூட இதுவரை நிறைவேற்றாமல் வட்டத்தை புறக்கணிப்பதாக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இதே எண்ணம் எனது பகுதி வட்ட பொதுமக்களிடம் ஏற்பட்டுள்ளது என செய்தியாளர்கள் மத்தியில் பேட்டி அளித்தார். வணக்கம். நான் RG ராஜசேகர், பெருநகர சென்னை மாநகராட்சி 21வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அஇஅதிமுக. இது மண்டல அலுவலகம், 2வது மண்டல அலுவலகம். இங்கு இன்று 40வது சாதாரண கூட்டம், மாதாந்திர சாதாரண கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் இன்று பங்கேற்றுள்ளேன். எனது வார்டில் கிட்டத்தட்ட 100% பணிகளில் 30-40% பணிகள் மட்டுமே இதுவரை நடைபெற்று இருக்கிறது. அதில் முக்கியமாக மழைநீர் வடிகால்வாய் பணி. இது முதலில் துவங்கப்பட்டது என்னுடைய வார்டில்தான். இந்த பணி துவங்கி இதுவரை அதாவது எனக்காக, என் வார்டுக்காக ஒதுக்கப்பட்ட ஃபண்டை மற்ற வார்டில் எடுத்து டைவெர்ட் பண்ணி அந்த வார்டில் வேலையை பண்ணுறாங்க. என் வார்டுக்கு இது வரையும் முழுமையாக பணி நிறைவடையவில்லை. இந்த மழைநீர் வடிகால் மட்டுமின்றி இன்னும் சாலை வசதி, அடிப்படை வசதிகளே சீராக அமையவில்லை. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த 4 வருஷம் ஆகுது நான் ஜெயிச்சு. இந்த 4 வருஷத்தில் குண்டும் குழியுமான சாலையில் தான் இந்த மக்கள் பயணிக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. மாதந்தோறும் ஒரு மாதமும் நான் பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ பேசினாலும் அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த 40வது கூட்டத்தில் என் வார்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீர்மானம் தான் வச்சுருக்காங்க. மற்ற வார்டுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20-30 தீர்மானம் ஒரு வார்டுக்கும் வச்சு அந்தந்த வேலைகள், அந்தந்த வார்டுகளில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. கேட்டாக்கா பண்ணித்தரோம் சார், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுத்தாக்கா நம்ம எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அதில் 70% வேலையை தள்ளி விட்டுறாங்க. மீதி இருக்கிற வேலையை தான் தீர்மானம் போடுறாங்க. அதை ஒரு தீர்மானத்தை 3-4 கூட்டம் நடைபெற வரையிலையும் அதை செய்ய மாட்டேன்றாங்க. இதே நிலை நீடிச்சுக்கின்னு இருக்குது. பாவம் எங்கள் வார்டு மக்கள். நான் அதிமுகன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என் வார்டில் எல்லா வேலையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. என் மக்கள் என்னோடய வார்டு மக்கள் அவ்வளோ பாதிப்புக்குள்ளாகி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதிகாரிகள்கிட்ட சொன்னால் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? வேலை நடக்குதுன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? அதிகாரிகள் முதல்ல சொல்கிறது ஃபண்டு இல்லைன்ற ஒரே காரணம் தான். ஃபண்டு நம்ம போய் சென்னை கார்பரேஷனில் போய்ட்டு பேசி வாங்கி எடுத்துகிட்டு இங்கே கொடுத்தோம்னா அந்த ஃபண்டை மற்ற வார்டுக்கும் டைவெர்ட் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு செய்ய மாட்டேன்றாங்க. இதுக்கு எதாவது ஆதாரங்கள் எதாவது இருக்காங்க? இருக்கு. நான் ஒரு அதிகாரிக்கும் மனு லெட்டர் மூலமாக தான் கொடுத்து வாங்கிட்டு வரேன். ஏன்னா லாஸ்ட் மீட்டிங் அப்போ நீங்கள் சொன்னீங்க, அதிமுகனால அந்த வார்டை மட்டும் யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க, என் வார்டில் எந்த பணியும் நடக்கல, எல்லாமே பாதியில் தான் இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினரே சொல்லிட்டு போனார், நாங்கள் எல்லாத்துக்கும் ஈவனாக தான் பண்ணுவோம் அப்படின்றது அவர் சொன்னார். அந்த கூட்டத்தில் நடந்துச்சு. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி நடந்திருக்கா? செஞ்சுருக்காங்களா எல்லா தொகுதிக்கும் ஒரே மாதிரி? அது என்னோட வார்டை ஒதுக்குறாங்க, இது அதிமுக வார்டுன்றதால ஒதுக்குறாங்கன்றத நான் சொல்ல, என் வார்டு மக்கள் சொல்கிறாங்க. இந்த கோரிக்கை தான் அன்றைக்கி கலந்துக்கிட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையிலும் நான் சொன்னேன். ஆனால் அவர் அவரோட கட்சிக்கு ஆதரவாக தான் பேச முடியும். அதை ஒத்துக்கிட்டு போக முடியாது. அதுக்காக அவர் சொல்லிட்டு போகிறாரு, எல்லாரையும் ஈவனாக தான் நடத்துகிறோம், நீங்கள் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லி. நான் ஒரு கோரிக்கையும்
20லேருந்து 30 தடவை கேட்டு தான் அதை வந்து அதில் கொஞ்சமாவது பண்ணுறாங்க. அதுலேயும் எல்லாத்தையும் பண்ணுறது கிடையாது. இந்த நிலை தான் நீடிச்சிட்டு இருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி இந்த கோரிக்கை நான் சொல்ல, அந்த தகவலை வந்து நான் சொல்ல, பொதுமக்களே சொல்கிறாங்க. இது அவங்களே வந்து என்ன பண்ணுறது, அவர் ஏடிஎம்கே கவுன்சிலர் அதனால் ஒதுக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கே தெரியுது, ஓப்பனாக தெரியுது. அவங்க பேசுறதை தான் நான் சொன்னேன், நானாக சொல்லலை. இல்லை இப்போ பணிகள் எதுவும் மேற்கொள்ளலைன்னு சொல்கிறீங்க, மக்களே சொல்கிறாங்க பணிகள் மேற்கொள்ளலைன்னு. வேறு ஆர்ப்பாட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது திட்டங்கள் இருக்கா? ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் இப்போ வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து போலீஸை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னும் 1 வாரத்தில் பண்ணிடுறேன், 10 நாளில் பண்ணிடுறேன்ட்டு அந்த நேரத்துக்கு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பி விட்ருவாங்களே கண்டி. ஆனால் இதுவரையும் அந்த எல்லா பணிகளும் முடிவடையலை. ஓகே, இப்போ உடனடியாக இப்போ என்ன தேவை? உடனடியாக வந்து மழைநீர் வடிகால் தேவை. நான் ஒரு மழைக்கு முன்னாடியும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி வேண்டி கேட்டுப்பேன் ஒரு கோரிக்கையும். இந்த மழைநீர் வடிகாலை பண்ணிங்கன்னா தான் நம்ம வார்டு மக்கள் வந்து தண்ணி வெளியில் போகும், தண்ணியில் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறையும் இவங்க வந்து பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்களே கண்டி பண்ண மாட்டாங்க. இதுக்கு உதாரணம் நீங்கள் வந்து என் வார்டில் பார்த்தீங்கன்னா, மற்ற வார்டிலலாம் நிறைய வேலைங்க செஞ்சுருக்காங்க. அந்த ஸ்டாம்பா ட்ரெயின் என் வார்டில் பார்த்தீங்கன்னா 50% குறைவான பணி தான் நடந்திருக்கு. இதுவே உங்களுக்கு சாட்சி, வந்து பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு.